முன்பே உங்களிடத்தில் என்னுடைய வெற்றி வேட்பாளர் முனை சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னகத்தோடு வரவேற்றிருக்கிற உங்களுக்கு வணக்கங்களை சொல்லி மாமல்லபுரத்திற்கு வாக்கு சாதிப்பார். காடைவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களை தாய்மார்களை நீங்கள் லாவோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். காடையம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். சாப்பிட்டீங்களாமா? வரேம்மா கண்டிப்பா வரோம். நாங்க அப்படியே வழியில ஃபுல்லா எல்லா ஊரும் போயிட்டு வந்தோம்மா. சும்மா சொல்றேன், அப்படி சாப்பிட்டுருவோம்னா. சரிம்மா பரவாயில்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீ ஆயிட்டீங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம்னு நினைப்பீங்களா? சரிம்மா. அப்ப எப்படி சாப்பிட்டீங்க? காலையில் சாப்பிட்டதா, மதியம் சாப்பிடலன்னா? சரிம்மா ரொம்ப நல்லது. இப்ப போய் சாப்பிடுங்க, பேசி முடிச்சிடுறேன். நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறேன். நான் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளரும் பாரத பிரதமரோட ஆசை பெற்ற வேட்பாளரும் வந்திருக்கிறேன். கூட்டணி கட்சியில நம்மளோட வந்திருக்கிறாங்க. நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் பிரச்சனை நீங்க சொல்றது முன்னாடி எனக்கும் தெரியும். எல்லாம் அது ஒண்ணுதான். இப்போ சுற்றுப்பயணம் பண்ணதுல அது தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் வருவேன். அப்பெல்லாம் என்கிட்ட வேற கேட்பாங்க, கடையை மூடுங்க, குவார்டர் கடையை மூடுங்கன்னு கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் எனக்கு அதை பத்தி யாருமே கேட்கல. எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சா போதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த தண்ணீர் பிரச்சனை தான், அதுதான் அதிகமா இருக்கு. பாருங்க, ஒரு நம்ம முன்னாடி எல்லாம் கடையை மூடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப அந்த கோடை சின்னதாக்கிட்டு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல? அந்த பிரச்சனை சின்ன, அதுதான் மூடணும். அந்த கோடை சின்னதாக்கிட்டு அதை விட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை. முதல்ல இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது, குவார்டர் கடை. அதுதான் இப்ப அந்த பிரச்சனை இப்ப யாரும் கேட்கறதே இல்லை. அதோட பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. இப்ப என்னதான் பண்ணுவாங்க தெரியல. தண்ணீர் பிரச்சனை நீங்க மறக்கணும்னா இன்னும் பெரிய பிரச்சனை கொடுப்பாங்களான்னு தெரியல. அதான் அவங்களோட நிர்வாகம்னா அதான். எந்த பிரச்சனையும் தீர்ப்பதில்லை, அதோட ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து பழைய பிரச்சனையை மறக்க வைக்கிறது தான் புது நிர்வாகம். அதனால நமக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்யணும். கண்டிப்பா இது வரைக்கும் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அதுவும் தமிழ்நாடு முழுக்க விட்டுருக்காங்க. இந்தியா முழுக்க கொடுத்ததெல்லாம் மாம்பழ சின்னம் தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். சிப்காட் கொண்டு வந்திருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முயற்சியால் தான். ஒக்கேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா அவர்கள் போராடினதுனால தான். இது இப்ப காவிரி உபரிநீர் திட்டம், இந்த ஏரிகளை இணைக்கும் திட்டம், இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, நீங்க போட்டுருவீங்க தெரியும், இன்னொருத்தருக்கு சொல்லுங்க. அப்புறமா சில இடத்துல என்ன பெண்களே வான் பண்ணி அனுப்புறாங்க, அம்மா போகும்போது சொல்லிட்டு போங்க, பிரிச்சு குடும்பத்துல இதுக்கு ஒரு ஓட்டு, அதுக்கு ஒரு ஓட்டு, அதுக்கு ஒரு ஓட்டுன்னு பிரிச்சு போட்டுற போறாங்க சொல்லி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அது மாதிரி மொத்தமா அப்படி இல்ல, மொத்தமா போட்டாதான் பெருவாரியா நம்ம வெற்றி பெற்று நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும். தண்ணி வேணுமா, பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, எல்லா பசங்களும் நம்மளுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் நல்ல வேலை, நல்ல திறமையா இருக்காங்கன்னா வேலை நம்ம இதுல லோனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம இதுல என்னங்க வேலை எல்லாமே வாங்கிக்கலாம். மத்திய அமைச்சர் ஆகுறாங்க, ஜெயிச்ச உடனே மத்திய அமைச்சர் எல்லாமே வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். பண்ணுவாங்கம்மா, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, சில திட்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய திட்டங்கள் தான் நம்ம கொடுத்திருக்கோம். ஆம்புலன்ஸா இருக்கட்டும், ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், இதெல்லாம் மக்களை தேடி நீங்க போய் கேட்க கூடாது. கலெக்டரையோ எம்எல்ஏ எம்பியோ நீங்க கேட்க கூடாது, அவங்களாவது நம்ம திட்டங்களை கொடுக்கணும். அதுதான் நிர்வாகம். நம்ம குழந்தை அழுதா நம்ம என்ன பண்றோம், உடனே கொடுக்குறோமா இல்லையா? அழ வச்சு அது மயக்க போட்டு விடுறோம். அந்த தாயுள்ள யாருக்கும் கிடையாது, நமக்கு மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா நமக்கு ஒரு காலம் வரும், நம்ம அதெல்லாம் செய்வோம். அதுக்காக நீங்க மாம்பழத்துக்கு தொடர் வாய்ப்பு கொடுங்க, உங்களை கேட்கறோம். இப்ப இந்த ஓட்டு மிஷின் இருக்கும், ஓட்டு நீங்க பாத்துருப்பீங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதுல 2 ஓட்டிங் மிஷின் இருக்கும்.
ஒரு முதல் ஓட்டிங் மிஷின்ல 6வது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும், என் போட்டோ இருக்கும், பக்கத்திலே வந்து மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்தை எதிர்க்க இருக்கிற பட்டன் அமுத்துங்க, அது வந்து கீழ் சத்தம் போட்டாதான் நீங்க உங்களுடைய ஓட்டு பதிவாச்சுன்னு அர்த்தம். பண்ணிடுறீங்களா? இதை நீங்க சீக்கிரம் காலையிலே பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கணும்.